அனைவருக்கும் வணக்கம். மகேஷ் ஐயர் அஃபீஷியல் இந்த சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இப்போ புரட்டாசி மாசம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? புரட்டாசி மாசத்தின் பலாபலன்கள் 12 ராசிக்கான பலாபலன் என்ன சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். புரட்டாசி மாசத்தின் 12 ராசிகளுக்கான ராசி பலன் சொல்லுங்க சார். இந்த புரட்டாசி மாசத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புரட்டாசி மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நிறைய நினச்சதெல்லாம் நடக்கும். வேகமாக ஒவ்வொரு காரிய செயல்படுவேல் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். மிதுன ராசிக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் சேமிப்புக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தம்பி தங்கைக்கு நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். மற்றவர்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்ளக்கூடாது. சிம்மராசி அன்பர்களுக்கு வயசானவளை கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாமளாக முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்களில் நம்ம இறங்கி செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதேமாதிரி நல்லது கெட்டதுங்கிற பல விஷயங்களை பார்த்து யோசித்து செயல்படுவீங்க. துளாராசி என்பர்களுக்கு விரயங்கள் உண்டு. சுப விரயமாக பண்ணிக்கிறது உங்கள் கையில் இருந்துருக்கு. வீடு கட்டுறது, நகை வாங்கிறது, குழந்தைகளுக்கு படிப்புக்காக பயன்படுத்துறது, சேமிப்புக்காக பயன்படுத்துறது, இன்சூரன்ஸ்க்காக பயன்படுத்துறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக ஹையஸ்ட்டு நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் வர கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாக பிஸ்னஸுக்காக பயன்படுத்திட்டேல் அப்படின்னு சொன்னால் பதவிக்காக பயன்படுத்திட்டேல்னா வெற்றியை கொடுக்கும். மகர ராசி அன்பர்கள் எப்படியும் தெரிந்தும் தெரியாமலேயும் பல பேர்த்து கூட நல்லது கெட்டது விரோதமும் இருந்துகிட்ருக்கு, நல்லதும் இருந்துகிட்ருக்கு. இனிமேல் பகைச்சக்கூடாது, நல்லதே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். மலைப்பிரதேசமான பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில தடங்கல்கள் இந்த மாதத்தில் இருந்துருக்கும். சில காரியம் நடக்காத மாதிரியே இருக்கும். சரி, எது நடக்கிறதோ நடக்கட்டும், இறைவனுடைய சக்தின்னு விட்டுடுவேல். அடுத்தது மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம். பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து சில பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புது புது முயற்சிகள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் ஏற்படுமா? ரொம்ப அழகா 12 ராசிகளும் எப்படி இருக்கும் இந்த மாசத்துல அப்படின்னு சொன்னீங்க. இதில் உச்சம் தொடும் ராசிகள்னா என்னென்ன சார்? பொதுவாக கன்னி ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. தனுசு ராசிக்கு பரவாயில்லையாக இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்குது. மகர ராசிக்கு கூட பரவாயில்லையாக இருந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மீன ராசிக்கு தேவையாக இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்குது. ரிஷப ராசிக்கு தேவையாக இருக்குது. அடுத்தது மிதுன ராசிக்கும் பரவாயில்ல. சரி, இந்த பரவாயில்ல தேவலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டா கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். பிரதோஷத்தன்னைக்கு தயிர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. வீட்டில் வெற்றிவேர் மாலையை வாங்கி சாத்துறது ரொம்பவுமே சிறப்பு. ரொம்ப அழகா 12 ராசிகளுக்கான பலாபலன் என்ன, பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் யார் அப்படின்னு தெளிவாக விளக்கம் கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி, நமஸ்காரங்கள். சார் கொடுத்த இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாரோட புனித யாத்திரை காசி யாத்திரை போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு காசி யாத்திரை பயணத்தை நீங்களும் மேற்கொள்ளலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.